Praise the Lord. அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவனால் உண்டாய் இருந்ததே ஆனால் அதை ஒழித்துவிட உங்களால் கூடாது. தேவனோடே போர் செய்கிறவர்களாய் காணப்படாதபடிக்கு பாருங்கள் என்றார். அன்புக்குரியவர்களே, ஆதி அப்போஸ்தல சபை எருசலேமுக்குள்ளாய் மகா பெரிய எழுப்புதலை உண்டாக்கி கொண்டிருக்கிறது. தேவன் பலமாய் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். இப்பொழுது இந்த யூத மன்றம் கூடி இந்த இயேசு கிறிஸ்துவினுடைய நற்செய்தியை இந்த ஆதி அப்போஸ்தல சபையை அழித்து விட வேண்டும் என்று சொல்லி பல திட்டம் செய்கிறார்கள். பாருங்கள், அங்கே தான் இந்த வார்த்தை சொல்லப்படுகிறது. தேவனா ஒரு காரியம் ஏற்படுத்தப்பட்டிருக்குமானால் அதை ஒழித்துவிட மனுஷனால் கூடாது. இந்த சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற தேவனுடைய உன்னதமான ஊழியர்களே, நாம் தேவனுக்காக ஏற்படுத்தப்பட்டு தேவன் நமக்கு சொல்லுகிற காரியத்தை செய்யும் பொழுது எந்த காரியம் எதிரிட்டு வந்தாலும் அது நம்மை தடை செய்ய முடியாது, ஜெயித்து விட முடியாது, அதை ஒழித்துவிட எந்த சக்தியாலும் முடியாது. ஏனென்றால் நம்மோடு அவர்கள் யுத்தம் செய்யவில்லை, போர் செய்யவில்லை, தேவனோடு யுத்தம் செய்கிறார்கள். தேவனோடு யுத்தம் செய்து ஜெயித்தவன் ஒருவனும் இல்லை. ஆம்பிரியமானவர்களே, இது புது உடன்படிக்கையின் ஆசீர்வாதமாய் இருக்கிறது. தேவனுக்காய் உன்னதமாய் வைராக்கியம் ஊழியம் செய்கிற தேவ ஜனங்களே, உற்சாகப்படுங்கள். இந்த வார்த்தை நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.